இப்ப ஜனநாயகத்துல அடிப்படையா இந்த 4 சுதந்திரத்தை சொல்லுவாங்க. மத சுதந்திரம், சொத்துரிமை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், தனி மனித சுதந்திரம். இது அனைத்துமே இஸ்லாத்துக்கு முரணானது. அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ரப்பாக எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லி நாங்க வணங்கலையேன்னு சொல்றாரு. வணங்கலைன்னா நீங்க டைரக்டா வணங்குறது இல்ல. அவங்க ஹலால் ஹராம்னு சொல்லி ஹராம ஹலால்னு சொல்லும்போது நீங்க கட்டுப்பட்டு எடுத்துக்கிட்டீங்களா, அதுதான் தில்க இபாதத்துஹும், அதுதான் நீங்க அவங்களை வணங்குறது, அதுதான் நீங்க அவங்களை ரப்பா எடுத்துக்கிட்டதுன்னு சொல்றாங்க. பாபர் மஸ்ஜித் கேஸோடைய அதிகமா எதிர்த்தரப்பு சைடுக்கு எடுத்துட்டு போனது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான், இன்க்ளூடிங் இட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அதோடைய பாபர் மஸ்ஜிதோட இடிப்பும் காங்கிரஸ் உடைய காலத்துல தான் நடந்துச்சு. மதம் சார்பின்மை, மதம் சாரக்கூடாத சமூகத்துல, மதம் சாரக்கூடாத அரசியல்ல, மதம் சாரக்கூடாத அரசாங்கத்துல, அப்ப எதை வச்சு சட்டம் எடுப்பாங்க? மதத்துல இருந்து எடுக்கக்கூடாது. அப்ப எதை வச்சு எடுப்பாங்க? அவங்க மனித அறிவுல இருந்து எடுப்பாங்க, சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுப்பாங்க, எது நன்மை எது தீமை என்ற அடிப்படையில் எடுப்பாங்க. ஜனநாயக ஆட்சி அமைப்பு முறை, தேசியவாத சிந்தனை, ஃபெமினிச சிந்தனை, இதெல்லாம் தாக்குது, இதெல்லாம் தீமைகள். ஜனநாயக ஆட்சி அமைப்பு முறையில ஓட்டு வாக்கு செலுத்தலாமா கூடாதா, டு ஓட் ஆர் நாட் டு ஓட் அப்படின்ற ஒரு தலைப்பை தான் இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு எடுத்து அதை பத்தின விளக்கங்களை வந்து இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هو أكبر ودينه أكبر وشرعه أكبر وأمته أعلى وأكبر من كل طغاة الأرض أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وقاعدنا وقرة أعيننا وهدينا إلى الله محمد صلى الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கக்கூடிய நேரத்தில் எலெக்ஷன்ஸோடைய கேம்பெயின்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, ஜனநாயக ஆட்சி அமைப்பு முறையில் ஓட்டு வாக்கு செலுத்தலாமா கூடாதா, டு ஓட் ஆர் நாட் டு ஓட் அப்படின்ற ஒரு தலைப்பை தான் இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு எடுத்து அதை பற்றின விளக்கங்களை வந்து இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம். ஸோ பேசிக்காக இது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு தலைப்பை நான் பார்க்குறேன். என் காரணம் என்ன அப்படின்னா, அதிகமான நபர்கள், அதிகமான உலமாக்கள் ஆல்ரெடி வந்து they were given fatwas, many personalities have given fatwa. அதிகமான உலமாக்கள் வந்து ஆல்ரெடி இதுக்கான சட்டத்தை சொல்லும் போது இது அனுமதி அப்படின்ற அடிப்படையில சட்டங்களை வந்து கொடுத்திருப்பதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் சாதாரண நபர்கள் எல்லாருமே, பெரிய பெரிய ரொம்ப ஒரு மூத்த உலமாக்கள் எல்லாருமே இதை வந்து அனுமதி அப்படின்ற அடிப்படையிலான ஒரு சட்டத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க. பட் இருந்த பட்சத்திலும் நம்ம வந்து இன்னைக்கு இது வாக்கு ஜனநாயக ஆட்சி அமைப்பு முறையில வாக்கு செலுத்துவது ஹராம் அப்படின்ற ஒரு சட்டத்தை சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க எந்த அடிப்படையில் இது ஹராம் அப்படின்றத சொல்றாங்க, ஸோ அனுமதி அப்படின்னு சொல்றவங்க எந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அனுமதின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம இன்ஷால்லா ஒவ்வொன்றா அதோடைய விளக்கத்தை பார்த்துட்டு, ஸோ ஏன் வந்து ஜனநாயக ஆட்சி அமைப்பு முறையில வாக்கு செலுத்துவது ஹராம்ன்ற ஒரு ஒப்பீனியன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒப்பீனியன், ரொம்ப வலுவான ஒரு கருத்து அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இன்ஷால்லா நம்முடைய ஒரு இந்த அமர்வில் வந்து ஒரு சுருக்கமான ஒரு விஷயமா நம்ம வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்துக்குள்ள நம்ம இன்ஷால்லா போவோம். ஸோ பேசிக்கா நம்ம சொல்லும் போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஜனநாயக ஆட்சி அமைப்பு முறையில, ஜனநாயகம் அப்படின்றது ஒரு ஆட்சி அமைப்பு முறை, டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்றோம், பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஜனநாயக ஆட்சி அமைப்பு முறையில வாக்கு செலுத்துவது அப்படின்றதுக்கான ஹுக்கும், டைரக்ட் ஹுக்கும், எக்ஸாக்ட் இன் அசல் ஆரிஜின்ல ஃப்ரம் தி பேஸ்ல அதுக்கான சட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹராம். இதை வந்து நம்ம மட்டும் சொல்லல, அனைத்து உலமாக்களும் ஒருமித்த கருத்தாகவே இதை வந்து சொல்றாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, யாரெல்லாம் இந்த ஜனநாயகத்துல வாக்கு செலுத்துவது அனுமதி அப்படின்னு சொல்றவங்களும் கூட இதை ஹராமுன்னு தான் சொல்றாங்க ஆரிஜின்ல. சில காரணங்களின் அடிப்படையில் அது அனுமதியாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சில விதிவிலக்கின் அடிப்படையில சில எக்ஸ்கியூஸ் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு, சில காரணத்துக்காக அது அனுமதின்னு சொல்றாங்களே தவிர அசல்ல ஆரிஜின்ல அடிப்படையில அது ஹராம் தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை யாருக்குமே. ஸோ சில காரணங்களை சொல்லிதான் அதை வந்து அவங்க வந்து அனுமதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து அதான் நம்ம கேள்வியை கேட்கலாம்னு சொன்னோம். ஒரு கேள்வி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி, இஸ் இட் ஹலால் டு வோட் டு எ பர்சன் டு ரூல் வித் குஃபர் லாஸ்? அல்லாஹ் அல்லாத சட்டத்தின்படி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெரியும் இஸ்லாத்தோடைய ஷரியா அப்படின்னு நம்ம சொல்லும்போது குர்ஆன் வ சுன்னான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஒமன் அர்ஷத இலை, அது ரெண்டும் வழிகாட்டிய வழிகாட்டுதல்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த குர்ஆன் சுன்னா அல்லாத, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் அல்லாத ஒரு குஃபர் சட்டத்திட்டத்தின்படி
ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குல்ல, ஓட்டிங்கிறது என்னது டெமோக்ரஸில? நீங்க என்னைய அல்லாஹ் அல்லாத சட்டத்தின்படி, அல்லாஹ் இறக்கிய சட்டம் அல்லாத மனித அறிவில் தோன்றிய சட்டத்தின்படி, குஃப்ரு சட்டத்தின்படி என்னை நீங்க ஆட்சி செய்யலாம் அப்படின்றதுக்காக வாக்கு செலுத்துவது ஹலாலா? அடிப்படையான ஒரு கேள்வி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம என்ன சொல்லிடுறோம் யோசிக்காமையே, அது எப்படி ஹலால் ஆக முடியும்? டெஃபினட் ஹராம். அது குஃப்ரு சட்டத்தின்படி நீ என்ன ஆட்சி செய் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நான் தேர்ந்தெடுப்பது எப்படி ஹலால் ஆகும்? அனைவரும் தெளிவா சொல்லிடுவோம் இது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அடிப்படையில நம்ம சொல்லும் பொழுது அப்போ ஏன் இது ஹலாலாக்கப்படுது அப்படின்றத நம்ம சொல்லும் போது சில காரணத்தின் அடிப்படையில இது அனுமதி அப்படின்றதுதான் சில உலமாக்கள், பெரும்பான்மை உலமாக்கள் இன்னைக்கு அதை அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழலில பாக்குறோம். சோ அப்ப எந்த அடிப்படையில தான் அனுமதி வழங்கப்படுதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம கூடுதலா ஏன் ஹராம் நம்ம சொல்றோம்? டெமோக்ரஸி ஜனநாயகத்துல ஆட்சி அமைப்பு முறையில வாக்கு செலுத்துவது, ஓட்டு பண்றது குஃபர் பணி, மனித அறிவில் தோன்றிய சட்டத்தின்படி நீங்க எங்களை ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நபரை தேர்ந்தெடுப்பது, வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுப்பது ஏன் ஹராம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவா தன்னுடைய திருமறையில சொல்லும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் யகுஸ்ஸுல் ஹக் வ ஹுவ கைருல் ஃபாஸிலீன். அதாவது நிச்சயமாக சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். சோ மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் பொழுது அவனே உண்மையை விவரிக்கிறான். இஸ் தி பெஸ்ட் ஆஃப் டிசைடர்ஸ். தேர்வு செய்வதில் நமக்கு எது சரி எது தவறுன்றது தேர்வு செய்வதில் யாருக்கு உரிமை இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உரிமை. நம்ம படைச்ச ஹாலிக் ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு தான் தெரியும் நமக்கு எது சரி எது தப்பு, நம்மளுடைய சட்டம் என்னவா இருக்கணும், நம்ம எது படி வாழணும், எந்த சட்டம் படி வாழணும், எந்த வழிகாட்டுதல் படி வாழணும்ன்றது யார் சொல்லணும்? யாருக்கு அந்த ஹக் இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவனுக்கு மட்டுமே அந்த ஹக்கு உரித்தானதுன்னு சொல்றான். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அவனை தவிர வேற யாருக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்கே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். sovereignty belongs to sharia. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் ஷரியத்துக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஷரியத்து தான் சட்டம். சோ இதுதான் தெளிவான குர்ஆன் வசனம். மேலும் நம்ம ஒரு ஹதீஸ்ல கூட நம்ம பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது ஒரு சஹாபி வராங்க, கிறிஸ்தவத்துல இருந்து முஸ்லிமான ஒரு சஹாபி. அவங்க கிராஸ், அந்த சிலுவை சொல்லுவாங்க, கிராஸ் அதை போட்டுட்டு வராங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, இத்ரா ஹாதல் வசன் மின் உனுக்கிக்கு, அதாவது உங்களுடைய கழுத்துல இருக்கக்கூடிய இந்த கிராஸ் நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க, இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ். நிச்சயமாக கிறிஸ்தவர்களுடைய இந்த பாதிரிமார்கள், குருமார்கள் இருப்பாங்களா, யூதர்களுடைய பாதிரிமார்கள், குருமார்கள், ரப்பீஸ் ராபாய்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரப்பிகள், குருமார்கள், ஃபாதர்ஸ், ஸோ இது மாதிரி பாதிரிமார்களும் குருமார்களையும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இந்த பாதிரிமார்களும் குருமார்களும் ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி கட்டுறாங்க. இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாம இவர்களை தங்களுடைய ரப்பாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு ஒரு வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கட்டுறாங்க. அப்போ அதி சொல்றாரு, நாங்க அவங்கள வணங்கலையே, நாங்க வணங்கலையா ரசூலல்லாஹ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைஸ யுஹர்ரிமூன மா ஹல்லல்லாஹ் ஃபதஹர்ரிமூனஹு வ யுஹில்லூன மா ஹர்ரமல்லாஹ் ஃபதஸ்தஹில்லூனஹு. அதாவது அவங்க ஹலால் ஹராம்னு சொல்லி ஹராம ஹலால்னு சொல்லும் போது நீங்க அதை கேட்டு கட்டுப்பட்டு நடந்தீங்களா? ஆமா, எங்களுக்கு அவங்க சொல்றதா ஹலால் ஹராம், அதுதான் நீங்க அவங்களை இபாதத் செஞ்சதுக்கு, அதுதான் நீங்க அவங்களை ரப்பா எடுத்துக்கிட்டதுக்கு, ஃபதில்க இபாதத்துஹும், அதுதான் நீங்க அவங்களை இபாதத் செஞ்சதுக்கு சமம், அதுதான் நீங்க அவங்களை ரப்பா எடுத்துக்கிட்டது. சோ அப்போ ஹலால் ஹராமா தீர்மானிக்கிற இடத்துல அவங்க யாரை வச்சுட்டாங்க? பாதிரிமார்கள் குருமார்களையும் வச்சிருந்தாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாம ரப்பாக அவங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய இடத்துல யாரை வைக்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கணும். இதுதான் ஹலால் இதுதான் ஹராம்னு சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹ் வைக்கணும். அதுதான் ரப், ருபூபியான்னு நம்ம சொல்றோம். என்னது அது? சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் ரப்புக்கு மட்டும்தான், அல்லாஹ்க்கு மட்டும்தான். அதுதான் இந்த ருபூபியா. நமக்கு எது சரி எது தப்பு, நம்ம எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது, ஹக்கு எது பாத்தில் எது, உண்மை எது பொய் எது, ஹைர் எது ஷர் எது, ஹசன் எது கபி எது, இதெல்லாம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்க்கு தான். அல்லாஹ் தான் ரப். இதான் நம்ம மக்கால கூட படிச்சிருப்போம். சீரால கூட நம்ம படிக்கும் போது என்ன சொல்லுவோம், சிலை வழிபாடு எடுத்துட்டு வச்சாரு இல்லையா ஒரு நபர், அவரை பத்தி சொல்லும் போது கூட இத்தஹதத் மக்கத ரப்பன் லஹான்னு சொல்லுவாங்க. மக்காவாசிகள் அவர் ரப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்லும் போது ரப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா வணங்குறது இல்ல. அவர் அம்ர் பின் லுஹை அல் ஹுஸாய் நம்ம படிச்சிருப்போம் வரலாறுல. அவர் தான் முதல்ல சிலை வணக்கத்தை மக்காவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு. இதுதான் கடவுள் வணங்குங்கன்னு சொல்லும் போது மக்கள் வணங்கிட்டாங்க. அப்போ எந்த ஒரு நபர் சொல்றத சரி தவறுன்றத இடத்துல யார அந்த மக்கள் வைக்கிறாங்களோ அவங்கதான் ரப்புன்றதான் அதோட அர்த்தமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப இந்த இடத்துல பாதிரிமார்களும் குருமார்களையும் அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ரப்பாக எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க வணங்கலையேன்னு சொல்றாரு. வணங்கலைன்னா நீங்க டைரக்டா வணங்குறது இல்ல. அவங்க ஹலால் ஹராம்னு சொல்லி ஹராம ஹலால்னு சொல்லும்போது நீங்க கட்டுப்பட்டு எடுத்துக்கிட்டீங்களா, அதுதான் ஃபதில்க இபாதத்துஹும், அதுதான் நீங்க அவங்களை வணங்குறது, அதுதான் நீங்க அவங்களை ரப்பா எடுத்துக்கிட்டதுன்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த அடிப்படையில நம்ம சொல்லும் பொழுது அப்ப ஜனநாயகம்ன்றது சட்டம் இயற்றுகிற அதிகாரம் மக்களுக்குரியதுன்னு ஜனநாயகம் சொல்லுது.
சாவர்னிட்டி பிலாங்ஸ் டு பீப்புள். ஓகேவா? சியாதா ஃபின்னாஸ், சுல்தான் ஃபின்னாஸ், சட்டம் இயற்றுகிற அதிகாரம் மனிதர்களுக்கு, ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு. இது ரெண்டுத்தையும் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியது ஜனநாயகம், மக்களாட்சி தத்துவம், ஆட்சி அமைப்பு முறை, டெமோக்ரஸி. ஓகேவா? சாவர்னிட்டி பிலாங்ஸ் டு பீப்புள், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மக்களுக்குரியது. ஆட்சியாளர்கள் தான் சட்டம் ஏற்றுவாங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸ். அவங்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஜெயிச்சு எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்க தான் கேபினெட்டுக்கு போறாங்க மினிஸ்டர்ஸா. சரியா? அந்த மந்திரிகள் அவங்க தான் சட்டத்தை ஏற்றுவாங்க. மெஜாரிட்டி படி சட்டம் ஏற்றப்படும். மனிதர்கள் தான் மனிதர்களுக்கான சட்டத்தை ஏற்றுவாங்க ஜனநாயகத்துல. அப்போ சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு கொடுக்குறன்றியா, இது இஸ்லாத்தோட அடிப்படைக்கு முரணானதுன்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு அம்சம் சொல்லும் போது ஜனநாயகத்துல 4 சுதந்திரத்தை சொல்லுவாங்க. ஓகேவா? ஹுர்ரியான்னு சொல்லுவாங்க, ஃப்ரீடம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஹுர்ரியத்து தீனியா, ஃப்ரீடம் ஆஃப் பிலீஃப்னு சொல்லுவாங்க. மத சுதந்திரம், யார் எந்த மதத்தை வேணா பின்பற்றிக்கலாம். ஹுர்ரியத்து மில்கியா, சொத்துரிமை சுதந்திரம், எப்படி வேணா சம்பாரிச்சுக்கலாம். சரி, ஹலால் ஹராம்லாம் இல்ல. நீங்க வட்டி பண்ணி சம்பாரிச்சுக்கலாமா? சம்பாரிச்சுக்கலாம். ஜனநாயகத்துல வட்டி ஹலால். வட்டி அடிப்படையில பொருளாதார தத்துவமே அமைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு முதலாளித்துவ பொருளாதாரத்துல. அப்ப இன்னைக்கு அதுதானே பார்க்க முடியுது. சோ அப்போ சொத்துரிமை சுதந்திரம், மத சுதந்திரம், ஹுர்ரியத்தும் கருத்து சுதந்திரம். ஓகேயா? சோ அதே மாதிரி ஃப்ரீடம், பர்சனல் ஃப்ரீடம், தனி மனித சுதந்திரம். சோ அப்ப இது மாதிரி ஹுர்ரியத்து சக்ஷியான்னு சொல்லுவோம், தனி மனித சுதந்திரம், பர்சனல் ஃப்ரீடம். நான் எப்படி வேணா பழகலாம், யாரை வேணா திருமணம் பண்ணிக்கலாம். ஒரு ஆணை திருமணம் பண்ணலாம். சுப்ஹானல்லாஹ், நவுதுபில்லா. எப்படிப்பட்ட மானக்கேடான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு பாரு. சோ அப்ப ஜனநாயகத்துல அடிப்படையா இந்த 4 சுதந்திரத்தை சொல்லுவாங்க. மத சுதந்திரம், சொத்துரிமை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், தனி மனித சுதந்திரம். இது அனைத்துமே இஸ்லாத்துக்கு முரணானது. மத சுதந்திரம் இஸ்லாத்துல இருக்குதா? இஸ்லாத்துல நிர்பந்தம் இல்ல. லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்தையுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதில் நிர்பந்தம் இல்லை. ஆனா ஒருத்தர் முஸ்லீமா ஆயிட்டாருன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குதா? முர்த்ததுக்கான சட்டம் என்ன பண்ணும்? இதுதான் யதார்த்தம். அதே மாதிரி சொத்து எப்படி வேணா சம்பாரிச்சுக்கலாம் இஸ்லாம் சொல்லுதா? ஹலாலா தான் நீங்க சம்பாதிக்க முடியும் இல்லையா? தனி மனித எப்படி வேணா நீங்க வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணா திருமணம் பண்ணிக்கலாம். அப்படியா? யாரை வேணா திருமணம் பண்ணிக்கலாமா? இஸ்லாத்துக்குன்னு வரம்பு எதுவுமே இல்லையா? அப்ப இந்த சுதந்திரங்களே அடிப்படையானதே கிடையாது. இஸ்லாத்துக்கு அடிப்படையிலே முரணானது சுதந்திரங்கள். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த முஃமினுக்கு இந்த துன்யா சிறைச்சாலை, ஃப்ரீடம்லாம் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அல் முஸ்லிமு முகையதுன் பிஅஹ்காமி ஷர்இய்யா, முஸ்லிம்கள் அனைவரும் ஷரியாவின் சட்டத்தினால் விலங்கிடப்பட்டவர்கள். ஷரியா படிதான் இங்க வாழ்ந்தாகணும். அப்ப இது அடிப்படையில முரணானதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஜனநாயகம் அப்படின்றது அடிப்படையில ஒரு முரணான, இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுக்கே முரணானது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப அப்படி இருக்க டைம்ல குஃப்ரு சட்டத்தின்படி நீங்க எங்களை ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாக்கு அளிக்கிறது ஹலாலா ஹராமா? இப்ப நம்ம தெளிவா சொல்லிடுவோம் எல்லாருமே, ஹராம், அது தவறானது, அது ஹராமானது. எப்படி குஃப்ரு படி நீங்க ரூல் பண்ணுன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? அல்லாஹ் தெளிவான ஒரு ஹராம் ஆச்சே. அப்ப ஏன் அனுமதி கொடுக்குறாங்க? அப்ப எந்த அடிப்படையில இது அனுமதின்னு சொல்லப்படுது அப்படின்னா, அடிப்படையா நம்ம சொல்லும் பொழுது லெசர் ஆஃப் 2 ஈவில்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் காரணம் சொல்ல பாத்தீங்கன்னா அஹஃபத் தராரைன் அஹ்வனு ஷர்ரைன், குறைந்த ரெண்டு ஹராம் இருக்குன்னா அதுல குறைந்த ஹராம், 2 தீமை இருக்குன்னா அதுல குறைந்த தீமையை எடுத்துக்கணும் அடிப்படையில இது அனுமதி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்ப பிஜேபியா காங்கிரஸா, பிஜேபி வந்தா ரொம்ப தீமையாயிடும், அப்ப காங்கிரஸ் வரணும். அப்ப இந்த 2ல குறைஞ்ச தீமை, குறைந்த ஹாம், லெசர் ஹராம் காங்கிரஸுக்கு ஓட்டு பண்றதுதான். 2மே ஹராம் தான், நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த காய்தாவே நீங்க பாத்துக்கலாம். அஹஃபத் தராரைன் அஹ்வனு ஷர்ரைன், 2ம் தீமை தான், 2ம் ஹராம் தான். அதுல குறைந்த ஹராம், குறைந்த தீமையை தேர்ந்தெடுக்கணும்ன்ற அடிப்படையில நம்ம இதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமதியின் அடிப்படையில இந்த ஒரு காரணத்துக்காக இது அனுமதி வழங்கப்படுது. 2வது காரணம், இது அனுமதிக்கக்கூடியவங்க 2வது காரணம் சொல்றாங்கன்னா தரூரா, நிர்பந்தம் சொல்லுவாங்க, நெசசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இன்னைக்கு நம்ம ஓட்டு செலுத்தலாம் என்ன ஆயிடும்? முஸ்லிம்கள் கொல்லப்படுவோம், முஸ்லிம்கள் சிறைப்பிடிக்கப்படுவோம், முஸ்லிம்கள் வந்து சித்திரவதை செய்யப்படுவோம், நிறைய தீமைகள் வந்துடும், ஓட்டே போட்டலாம் இவ்வளவு பிரச்சனை நடந்துருமே, அதுக்காகவாச்சும் நம்ம ஓட்டு போட வேண்டியிருக்கு, நிர்பந்தத்துல இருக்கிறோம், தரூரா, நிர்பந்தம், நெசசிட்டி இப்படின்ற காரணத்துக்காக அந்த ஹராம செஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே அதை ஹராம்ன்றதை ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் இந்த காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த காரணத்தினால அது அனுமதி வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 3வது காரணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3, 4, 5 சேர்த்து நான் ஒரே காரணமா நம்ம சொல்லிடலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மைனாரிட்டி ஃபிக்குல் அகல்லியத்துன்னு சொல்லுவாங்க. சிறுபான்மை, முஸ்லிம்கள் சிறுபான்மையா இருக்கிறனால உங்களுக்கு சில ஷரியத்து பொருந்தாது, அது ஹராம் தான். முஸ்லீம் நாடுகள்ல அது ஹராமா இருக்கும் ஜனநாயகம். ஆனா இங்கே பாத்தீங்கன்னா நீங்க சிறுபான்மையினர் இருக்கிறனால அது உங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற ஒரு காரணம். சிறுபான்மையினருக்கான தனிப்பட்ட ஒரு ஷரியத்து முறை, மைனாரிட்டி ஃபிக், சிறுபான்மையினருக்கான ஷரியத் சட்டம் அப்படின்ற மாதிரி ஃபிக்குல் அகல்லியாத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா மக்காசிது ஷரியா, ஷரியான்றது சில நோக்கங்களை
உள்ளடக்கி வந்திருக்கு. ஷரியால சில நோக்கங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாதுகாப்புன்ற ஒரு நோக்கத்தை சொல்லுவாங்க. அதாவது ஹிஃப்ஸுத்தீன், ஹிஃப்ஸுல் மால், ஹிஃப்ஸுல் அக்ல், ஹிஃப்ஸுல் இர்து, கண்ணியத்தை பாதுகாக்கும். ஷரியத் வந்து நம்ம உயிரை பாதுகாக்கும். ஷரியத்துடைய நோக்கம் வந்து உயிரை பாதுகாக்கிறது, அறிவை பாதுகாக்கிறது, மூளையை பாதுகாக்கிறது, நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது, நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது. இது மாதிரி பாதுகாப்பு ஷரியத்துடைய நோக்கமாக இருக்கு. அப்ப இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா ஓட்டு போட்டு தான் பாதுகாக்க முடியுன்றதுக்காக அது அனுமதி அப்படின்ற அடிப்படையில மகாசிது ஷரியா, மசாலிஹல் முர்சலா, பெனிஃபிட், மஸ்லஹா, நன்மைகள், பலன்கள். ஷரியத்துன்றதே பலனை தரக்கூடியதுதான். நீங்க பாருங்க, அல்லாஹ் ஹலால் ஆக்குனதுலாம் நமக்கு பலன் இருக்கும், அல்லாஹ் ஹராம் ஆக்குனதுலாம் தீங்கு இருக்கும், அதனாலதான் ஹராமு. சோ அப்ப இஸ்லாமே பலன் தரக்கூடியதுதான், தீங்கை விட்டு தடுக்கக்கூடியதுதான். அப்போ ஓட்டு போடுறதுனால சில பலன்கள் இருக்கு நமக்கு, அதனால அந்த அனுமதி. மசாலிஹல் முர்சலா, மக்காசிது ஷரியா, ஃபிக்குல் அக்கல்லியாத், இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக அந்த அனுமதி வழங்கப்படும். நான்காவது காரணம் பாத்தீங்கன்னா சூரத் யூசுப். யூசுப் சூரால வரக்கூடிய யூசுப் நபி அவங்களை காரணமா காட்டிடுவாங்க. அதிகமா யூசுப் அலை இஸ்லாம் வந்து சுப்ஹானல்லாஹ், அதிகமா யூசுப் அலை இஸ்லாம வந்து சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு தற்போதைய சூழல்ல ஒரு ஹராம் செய்யறதுக்கு உதாரணமாக யூசுப் அலை இஸ்லாம் வரலாறு எடுக்கப்படுது இன்னைக்கு. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. சோ அதுதான் யதார்த்தம். யூசுப் அலை இஸ்லாம் குஃப்ரு அரசாங்கத்துக்கு கீழே ஒரு ஆட்சியாளராக இருந்தாங்க. அப்ப அதனால குஃப்ரு சட்டத்தின் கீழே நீங்க வந்து ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலான்றதுக்கு அது ஆதாரமா எடுக்கிறாங்க. சோ ஓட்டு போடுறதுக்கும் அது ஆதாரமா எடுக்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஸோ ஐந்தாவதாக ஒரு காரணம் இருக்கு, நான் கடைசியா சொல்றேன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ஒரு 4 ரீசன்ஸ் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் 4 to 5 7 ரீசன்ஸ் இருக்கு. இந்த 7 காரணங்களை ஒன்னொன்னா பார்ப்போம், இதெல்லாம் எந்த அளவுக்கு இதுல வந்து வேலிடா இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன், இது வந்து யாரையுமே அக்யூஸ் பண்றது இல்லை, இது அனுமதின்னு சொல்றவங்க வந்து தவறு அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. ரதர் இஜித்தியாது பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம சொல்லும் போது நமக்கு தெளிவான ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும். இது ஹக்கமல் ஹாக்கிம் ஃபர்ஸ்ட் சைத் சும்ம அசாப் ஃபலஹு அஜ்ரான், இது ஹக்கமல் ஹாக்கிம் ஃபர்ஸ்ட் சைத் சும்ம அஹ்தா ஃபலஹு அஜ்ரான் வாஹித். ஒரு முஜ்தஹித் இஜ்திஹாத் பண்ணி கரெக்டான ஒரு முடிவுக்கு, சரியான முடிவுக்கு வந்துட்டா 2 நன்மை, தவறான முடிவு இருந்தாலும் 1 நன்மை. ஆனா இங்க நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி டே நம்ம அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையணும்ன்ற அடிப்படையில ஸ்ட்ராங்கஸ்ட் ஒப்பீனியன் எதுன்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு விரும்புறோம். அந்த அடிப்படையில நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஒப்பீனியன் நம்ம சொல்றது, சில முஜ்தஹிதீன்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஜனநாயகத்துல ஓட்டு போடுறது, வாக்கு செலுத்துவது ஹராமன், அதுதான் வந்து ஒரு வலுவான ஒரு கருத்தா இருக்குன்றதுதான் நம்மளுடைய புரிதலா இருக்கு. ஸோ அதை தான் இங்க நம்ம தெளிவுபடுத்த விரும்புறோம். இது அனுமதின்னு சொல்றவங்க வந்து தப்பு செஞ்சுட்டாங்க, ஹராம் அப்படின்றத நம்ம சொல்ல வரல. அது ஒரு இந்த காய்தாக்கள் மூலியமாக அது அனுமதிக்கப்படக்கூடிய இஜ்திஹாதை அவங்க பின்பற்றுறாங்கன்னா அதை பின்பற்றலாம். ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட் ஒப்பீனியன் என்னவோ அதை நம்ம பின்பற்றணும்ன்றதை நம்ம செலுத்தணும். அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ இன்ஃபேக்ட் இது ஹராம்ன்றது தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒப்பீனியன் நம்ம சொல்றோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிதாபே இருக்கு, டெமோக்ரத்தியா நிதாமுல் குஃப்ர் யஹ்ரமு அஹ்துஹா அவ் தத்பீகுஹா அவ் தஅவத்து இலைஹா. ஜனநாயகம்ன்றது குஃப்ர் ஆட்சி அமைப்பு முறை, அதை எடுத்துக்கொள்வதோ அதை நடைமுறைப்படுத்துறதோ அதுக்காக அழைப்பு விடுவதோ ஹராம் அப்படின்றதுக்கான இதான் தலைப்பே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கிதாப். வாய்ப்பு இருந்தால் நீங்க கூகுள் பண்ணாலே இந்த பிடிஎஃப் கிடைச்சிடும், டெமோக்ரஸி இஸ் எ சிஸ்டம் ஆஃப் குஃப்ர்னு போட்டாலே. ஸோ முக்கியமான கிதாப், அதை வாங்கி படிக்க முடிஞ்சா நீங்க இன்ஷால்லாம் எல்லாருமே படிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லாம். ஹை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் காரணம் இவங்க சொல்றாங்க இல்லையா, ஸோ அக்கல் அஹஃபத் தராரைன் அஹ்வனு ஷர்ரைன், குறைந்த தீமைன்னு சொல்றாங்க. அதாவது இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 தீமையில குறைந்த தீமை எடுத்துக்கணும் அப்படின்ற அடிப்படையில ஜனநாயகத்துல ஓட்டு செலுத்துறது, வாக்கு செலுத்துறது அனுமதி அப்படின்ற ஒரு அடிப்படையை சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், இந்த காய்தா இஸ்லாத்துல இருக்கானா பெரும்பான்மை உலமாக்கள் இந்த காய்தாவை பயன்படுத்துறாங்க, சரியா? ஆனா இந்த காய்தாவை எங்க பயன்படுத்தணும்னு அந்த உலமாக்கள் சொல்றாங்கன்னா, ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, இப்ப வந்து ஒரு பெண் வந்து லேபர்ல இருக்காங்க ஒரு டெலிவரியில. இப்ப வந்து குழந்தைய காப்பாத்துனா தாயை காப்பாற்ற முடியாது, தாயை காப்பாத்தினா குழந்தைய காப்பாற்ற முடியாது. இப்படிப்பட்ட சூழல் வந்துருச்சு. ஒரு சினாரி நினைச்சுக்கோங்க, இந்த சினாரி இருக்கு அப்படின்னா, குழந்தைய அப்படி இந்த முடிவை எடுக்கல அப்படின்னா 2 பேரும் இறந்துருவாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். இப்ப எந்த முடிவு எடுக்கிறது? அப்போ இந்த இடத்துல லெசர் ஆஃப் 2 ஈவில், குறைந்த ஹாம, நீங்க குறைந்த தீமையை தேர்ந்தெடுத்துக்கணும்னு அடிப்படையில தாயோட உயிரை காப்பாத்துறது தான் சிறந்தது. தாயோட உயிரை காப்பாத்தினீங்கன்னா என்ன ஆகும்? நிச்சயமா அந்த குழந்தை இறக்கும்ன்றது நிச்சயம். அப்ப அதுவும் தீமை தான், குழந்தைய இறக்க வைக்கிறது தீமை தான். ஆனா அதை நீங்க குழந்தைய காப்பாத்தினீங்கன்னா தாய் இறந்துருவாங்க, 2 பேரையும் காப்பாற்ற முடியாதுன்ற சூழல் இருக்கு. அப்போ குறைந்த தீமையை தேர்ந்தெடுத்த இந்த இடத்துல 2 தீமை இருக்கு. அப்போ குறைந்த தீமையை நீங்க எடுத்தாலும் வேற ஆப்ஷனே இல்லாத பட்சத்துல குறைந்த தீமை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சரியா சொல்லுது அப்படின்னு தாயை காப்பாற்றக்கூடிய முடிவை நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. சோ இப்போ அந்த அடிப்படையில சொல்லும் பொழுது, ஆனா இங்க விஷயம் என்ன, 3ஆவதா ஒரு ஆப்ஷனே இல்லை உங்கள்கிட்ட. கையில 2 ஆப்ஷன் தான் இருக்கு, 2மே ஹராமான ஆப்ஷனா இருக்கு. 2 ஆப்ஷன் தான் கையில இருக்கு, 2ல ஏதாவது எடுத்தாகணும், 2மே ஹராமான ஆப்ஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, ஏதாவது ஒரு எடுத்தாகணும்ன்ற பட்சத்துல 3ஆவது ஆப்ஷனே இல்ல, 2 ஆப்ஷன் தான் கையில இருக்குன்னா 2மே ஹராமா இருக்குன்னா எது கம்மி ஹராம் எது கம்மி தீமையோ நீங்க அதை எடுக்கணும்னு சொல்லுது ஷரியா. இதுதான் காய்தா. இதை வந்து நீங்க வாக்குக்கு செலுத்த முடியுமா? இந்த காய்தாவை வாக்கு செலுத்துறதுக்கு அப்ளை பண்ண முடியுமா? எப்படி அப்ளை பண்ண முடியும்? இங்க வந்து கண்டிப்பா வாக்கு செலுத்தணும்ன்றது கடமையா என்ன?
ஜனநாயக உரிமைன்னு தான் ஜனநாயகமே சொல்லுது, அது ஜனநாயக உரிமைன்னு சொல்லுது. சரியா? வாக்கு செலுத்தாம இருக்கிறதுன்றது ஒரு மூணாவது ஆப்ஷன் இருக்குல்ல நம்மள்ட்ட. அப்புறம் எப்படி நம்ம அந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம்? அப்போ மூணாவது இதுல இருந்து தவிர்த்துக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கே. பெரும்பான்மையா ஜனநாயகத்துல வாக்கு சதவீதமே எத்தனை பேரு? முஸ்லிம்கள் விடுங்க, எல்லாருமே ஓட்டு போட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஜனநாயகத்துல? இது வரைக்கும் பதிவான மேக்சிமம் சதவீதமே என்ன? 60% தானே. அப்போ எண்ட் ஆஃப் தி டே 40% மக்கள் வாக்கு செலுத்துறது இல்லை தானே. அதுதானே யதார்த்தம். அவங்க செலுத்தாதவங்க எல்லாம் கூப்பிடு, இவங்களுக்குலாம் சலுகை கிடையாது, இவங்களுக்குலாம் ரேஷன் கிடையாது சொல்றாங்களா? அப்ப அப்படி சொன்னாங்கன்னா ஜனநாயகமே அதோட ஃபெயிலியர் நிரூபிச்சிடும். அப்படிதானே? ஜெயிச்ச பார்ட்டி, சரி ஜெயிச்ச பார்ட்டி யாரெல்லாம் தோத்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டா பாரு, அவங்களுக்கு எல்லாம் ரேஷன் கொடுக்காத, இப்படியாவது சொல்லுவாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா அப்ப ஜனநாயகத்தோட தோல்வி அது. சோ அப்ப அந்த அடிப்படையில் நம்ம சொல்லும் பொழுது மூன்றாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது எப்படி நம்ம இந்த காய்தாவை அப்ளை பண்ண கூடாத இடத்துல இந்த காய்தாவை அப்ளை பண்றாங்க, இந்த விதியை. அப்ப 2 தீமை தான் இருக்கணும், மூணாவது ஆப்ஷனே இருக்கக்கூடாது. அங்கதான் இது சூட்டபிள். ஆனா இங்க வாக்கு செலுத்தாம இருக்க முடியுமே, அப்புறம் எப்படி நம்ம இந்த காய்தாவை அப்ளை பண்ண முடியும்? சோ அதனால இது இந்த இடத்துல அப்ளை ஆகாதுன்றதான் எதார்த்தம். இன்னும் பிராக்டிக்கலா நம்ம சொல்லணும்னா, இதை அப்ளை பண்ண சரித்திரத்தை நீங்க பாருங்க. எந்த அளவுக்குன்னா, இதை அப்ளை பண்ணனால ஏதாவது ஒரு பயன்பாடு வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை அப்ளை பண்ணனால do you think any good which we achieve by committing haram? நல்லா புரிஞ்சுக்கோ, இது ஹராம். தெளிவான ஹராம் ஒத்துக்கிட்டாதான் இந்த காய்தாவை அப்ளை பண்ணணும். அகஃபத்தராரின் அஹ்மனுஷரின் எப்போ அப்ளை பண்ணுவீங்க? 2 ஹராமுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. இப்ப ஹராம் நம்ம ஒத்துக்கிட்டோம் ஆல்ரெடி. இதை அப்ளை பண்றவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இது ஹராம்னு. குறைந்த ஹராம எடுக்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஹராம தேர்ந்தெடுக்கிறனால ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹராம தேர்ந்தெடுக்கிறனால தேர்ந்தெடுக்காம இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் நமக்கு இருக்கும் பட்சத்துல. அமெரிக்கால கிளின்டனை தேர்ந்தெடுக்கும் போது இதுதான் சொன்னாங்க, புஷ்ஷை தேர்ந்தெடுக்கும் போது இதான் சொன்னாங்க, ஒபாமாவை தேர்ந்தெடுக்கும் போது இதான் சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு முறை தேர்ந்தெடுக்கப்படும் போது எவ்வளவு தீமை செஞ்சுச்சு. புஷ்ஷோட டைம்ல என்னாச்சு? கிளின்டன் டைம்ல என்னாச்சு? கிளின்டனை தேர்ந்தெடுக்கும் போது என்னாச்சு? ஆனா மேடலினா ஆல்பர்ட் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னாச்சு? ஈராக்ல 500,000 சில்ட்ரன், கிட்டத்தட்ட 5 லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டது சரின்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க போய் வீடியோ பாருங்க என்ன சொல்றாங்க. புஷ்ஷை தேர்ந்தெடுத்த பிறகு என்னாச்சு? வார் ஆன் டெரர் என்னாச்சு? ஒபாமா அதிகமான ட்ரோன் அட்டாக் சிரியால பண்ணது யார்? ஒபாமா தான். முன்னாடி உள்ள பிரசிடென்ட் எல்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கு பண்ணாரு. சோ இப்ப இதுதான் இது நம்ம நாட்டிலும் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம நாட்டிலுமே காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்றோம் குறைஞ்ச தீமைன்னு. காங்கிரஸை தேர்வு செஞ்சனால என்னாச்சு? ஏதாவது நன்மை இருந்துச்சா? வரலாற்று ரீதியா யோசிச்சு பாருங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் தி பாபர் மஸ்ஜித் கேஸ், பாபர் மஸ்ஜித் கேஸோடைய அதிகமா எதிர்த்தரப்பு சைடுக்கு எடுத்துட்டு போனது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான், இன்க்ளூடிங் இட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அதோடைய பாபர் மஸ்ஜிதோட இடிப்பும் காங்கிரஸோடைய காலத்துல தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, 3 வருஷம் கழிச்சு பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டு 3 வருஷம் கழிச்சு 1995ல 92ல பாபர் மஸ்ஜித் இடிப்பு 3 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. ஹிந்துத்துவான்ற வார்த்தை அது இனிமே அது ஒரு சட்ட ரீதியான ஒரு வார்த்தை தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது லீகலைஸ்டு வார்த்தையே கிடையாது. ஆனா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது, இனிமே அது லீகலைஸ்டான ஒரு வார்த்தை தான். ஹிந்துத்துவான்றது அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனல், ஒரு ஆன்டி செகுலர் கனோட்டேஷன் இருந்துச்சு அந்த வார்த்தைக்கு. ஆனா அதற்கு பிறகு தீர்ப்பு கொடுக்குறாங்க 95ல, இனிமே அது லீகலைஸ், அதை பயன்படுத்தலாம், தவறு இல்லைன்னு காங்கிரஸோட காலகட்டத்துல. சரி யோசிச்சு பாருங்க, இது நிறைய ஏகப்பட்ட உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். சரியா? சுதந்திரம் அடைஞ்சில இருந்து இப்போ வரைக்கும் யார் அதிகமா ஆட்சி செய்யறான்னு நினைக்கிறீங்க இந்தியாவை? காங்கிரஸா பிஜேபியா? பிஜேபி மொத்தம் எத்தனை? 2014ல இருந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கோங்க 10 வருஷம். அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் டைம்ல ஒரு 6 வருஷம் வச்சுக்கோங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 98ல இருந்து 2004 வாஜ்பாய் டைம், இப்போ ஒரு 14ல இருந்து இப்போ வரைக்கும் 2 கன்சிக்யூட்டிவ் டைம். இந்த 16 வருஷத்தை கழிச்சிருங்க. 16 வருஷத்தை கழிச்சிட்டு மீதி 60 வருஷம் 62 வருஷம் சுதந்திர இந்தியால பிஜேபி இல்லாத வேற ஆட்சி காலத்துல முஸ்லிம்கள் நல்லா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன குறைஞ்ச தீமை தேர்ந்தெடுக்கலாம், என்ன பலன் நம்ம பார்த்துட்டோம். யோசிச்சு பாருங்க. சோ இப்ப இந்த விஷயங்கள் நம்ம இங்க அப்ளை பண்ணவே முடியாதுன்றதான் யதார்த்தம். சரி, இப்போ ரெண்டாவது காரணத்தை நம்ம பார்ப்போம். ரெண்டாவது காரணம் தரூரான்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது நெசசிட்டி அப்படின்னு சொல்றாங்க, நிர்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ நிர்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நிர்பந்தம்னா என்ன, எப்போ இந்த நிர்பந்தம் அப்ளை பண்ணப்படணும்ன்றதுக்கு ஒரு அடிப்படை விதிகள் இருக்கு இல்லையா? நிர்பந்தம் நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு சில அடிப்படை காரணங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்னால வாடகை கொடுக்க முடியல வாடகை வீட்டுல, அதனால நான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு லோன் வாங்கிக்கலாமா? நிர்பந்தம். வட்டிக்கு லோன் நிர்பந்தத்தை அப்ளை பண்ணிக்கலாமா இந்த இடத்துல? முதல் பட்டதாரி, என் குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி இவர் தான், படிக்க வைக்கணும் என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்காக கடன் வாங்கிக்கலாமா? கல்வி கடன் வாங்கிக்கலாமா? வட்டிக்காக படிக்க நிர்பந்தம், படிக்க வைக்கணும் நிர்பந்தம். அப்ப இங்கெல்லாம் நிர்பந்தம் அப்ளை ஆகாதுன்றது நம்மளே சொல்றோம். சுப்ஹானல்லாஹ், இதுக்கும் நிர்பந்தம் அப்ளைன்னு சொல்லக்கூடிய சில மக்களும் இருக்கதான் செய்யறாங்க, எல்லாம் பாதுகாக்கணும். சோ அப்போ நிர்பந்தம்னா என்ன, எங்க அப்ளை பண்ணப்படணும், அதோட ஷரத்து என்ன? உலமாக்கள் இந்த தரூரான்ற நிர்பந்தம் நெசசிட்டின்ற காய்தாவை புரிய வைக்கும் போது எது தெரியுமா நிர்பந்தம் சொல்றாங்க? மோஸ்ட் லைக்லி இம்மினன்ட் டெத், ஒண்ணு மரணிச்சிடணும் நீங்க அதை எடுக்கலாம். சிவியர் இல்னஸ், பெரிய நோய் வந்துடணும், நோய் கண்டிப்பா வந்துடும் அதை பண்ணலாம். அதே மாதிரி சிவியர் டார்ச்சர், சித்திரவதை செய்யப்படணும் நீங்க. சோ மரணத்தோட தருவாயில இருக்கணும். சோ இதுதான் நிர்பந்தம் சொல்றாங்க. மரணிச்சிடணும், சிவியர் இல்னஸ், பெரிய ஒரு கொடுமையான நோய் வந்துடணும், இல்ல சித்திரவதை நீங்க செய்யப்படணும். இதுதான் நிர்பந்தம் சொல்றாங்க.
சோ அப்ப இதுதான் நிர்பந்தம். இந்த நிர்பந்தத்துக்காக நீங்க ஒரு ஹராமை எடுத்துக்கலாம், ஹராமை நீங்க கமிட் பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொரு நிர்பந்தத்துக்கும் நீங்க ஷரியாவோட தலீல காமிச்சாகணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிர்பந்தத்துக்கும் ஷரியால அந்த லைசன்ஸ், அந்த ஷரியாவுடைய தலீல் நஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. இது நிர்பந்தம், இந்த நிர்பந்தத்துக்கு இந்த ஹராம செய்யலான்னு தலீல் வேணும், ஆதாரம் வேணும் குரான்ல. இந்த நிர்பந்தத்துக்காக இந்த ஹராம செய்யலான்றதுக்கு தலீல் இருக்கணும்னு சொல்றாங்க. சோ இதுல இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இது அப்ளை பண்றதுக்கு 2 கண்டிஷன். ஒண்ணு, இந்த நிர்பந்தம் இருக்கணும். 2வது, இந்த நிர்பந்தத்துக்காக நீங்க எந்த ஹராம எடுக்கிறீங்களோ, ஒரு நிர்பந்தத்துக்காக தானே ஹராம் எடுக்கணும், இந்த நிர்பந்தம் இருக்கணும். முதல்ல மரணிச்சிடணும், சிவியர் இல்னஸ் நோய் வந்துடணும், இல்ல டார்ச்சர் சித்திரவதை, இதுக்காக நீங்க ஒரு ஹராம எடுக்கிறீங்களோ, எந்த ஹராம் சாய்ஸை நீங்க எடுக்கிறீங்களோ அதனால அந்த பிரச்சனை தீர்க்கப்படணும். இப்போ இதை எடுக்கலன்னா உயிர் போயிடணும், அதை எடுத்தா உயிர் பாதுகாக்கப்படணும். டார்ச்சர், இதை எடுக்கலன்னா டார்ச்சர் செய்யப்படுறேன், இந்த ஹராம செஞ்சா டார்ச்சர்ல இருந்து நீங்க ரிலீவ் ஆகணும், இதை எடுத்தா அது ரிசால்வ் ஆகணும், அது சரியாகணும், அப்பதான் நீங்க எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கு, நல்லா பாதுகாக்கணும். ஒரு நபருக்கு கேன்சர் இருக்கு, கேன்சர் வந்துருச்சு, நிர்பந்தம், அதனால இதை மறக்கணும், இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமர் அருந்திக்கலாமா, மது அருந்திக்கலாமா? நிர்பந்தம், கேன்சர் இருக்கு. இது எப்படி நிர்பந்தமாகவும் மது எடுக்கிறதுக்கு? மது ஹராம். ஒண்ணு, கேன்சர் நிர்பந்தமும் கிடையாது. 2வது, அதை எடுக்கிறதுனால கேன்சர் சரியாகுமா? மது குடிக்கிறனால கேன்சர் சரியாகுமா? எதுக்காக இந்த ஹராம நீங்க எடுத்தீங்களோ அது சரியாகணும்னு சொல்றாங்க ஷர்த்தா, நிர்பந்தத்தை அப்ளை பண்றதுக்கு. மது எடுக்கிறனால கேன்சர் சரியாக போறது இல்ல. அப்ப இந்த இடத்துல நிர்பந்தம் சொல்லிட்டு ஒரு கேன்சர் பேஷண்ட் மது வருந்துறதுக்கு காய்தா, தரூரான்ற காய்தாவை அப்ளை பண்ணி நம்ம அதை அனுமதிக்க முடியாது. அது மாதிரிதான் இப்ப நீங்க பாருங்க, எதுக்காக நீங்க ஓட்டு போடணும்னு சொல்றாங்க இன்னைக்கு. முஸ்லிம்கள் கொல்லப்படுறதை நிறுத்திடலாம், முஸ்லிம்கள் சிறைப்பிடிக்கிறதை நிறுத்திடலாம், முஸ்லிம்கள் சித்திரவதை ஆக்கிறதை நிறுத்திடலாம், ஏதாவது காரணம், இதான அடிப்படை காரணங்களாக முஸ்லிம்களை வணக்க ஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட்டுரும். சரி, ஓட்டு போடுறதுனால இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சா வரலாற்றில் இது வரைக்கும்? யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு என்ஐயோட கேஸ் நம்ம எடுத்து பாருங்க. அப்பாவி முஸ்லிம்களை அரெஸ்ட் பண்றாங்களா இல்லையா? அப்பாவி முஸ்லிம்கள், தேசிய புலனாய்வு முகமைன்ற பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கருவி அது. சமூக ஆர்வலர்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமிய உலமாக்கள், மார்க் அறிஞர்கள். இன்னைக்கு சையத் அப்துல் ரஹ்மான் உமருக்கு என்னாச்சு? ஜமீல் பாஷா உமருக்கு என்னாச்சு? இதுக்கு முந்தைய ஜியாவுதீன் பாக்கவி அவர்களுக்கு என்னாச்சு? அப்ப இந்த மாதிரியான உலமாக்களை அரெஸ்ட் பண்றதுக்காகவே முஸ்லிம்கள்ல தன்னுடைய மார்க் அறிஞர்களிடம் இருந்து பிரிச்சிடணும்ன்ற ஒரு அப்ஜெக்டிவ்ல செயல்படுற நோக்கமாவே தெரியுது. எந்த அளவுக்குனா, யாரோ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தன்னிச்சையெல்லாம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த சட்டம் இருக்குல்ல, தடா போடா, இன்னைக்கு தடா போடா இல்ல, அதுக்கு போல UAPA ஊப்பா சட்டம் வந்துருச்சு, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட். இந்த மாதிரி சட்டங்கள்லாம் ஏன் நடைமுறைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? வளரும் நாடுகள், இந்த மாதிரி நாடுகள்லாம் இது நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா இதுக்கு காரணம் உங்களுடைய மாஸ்டர் அமெரிக்கா வாராண்டர்ன்னு சொல்லிட்டான். தீவிரவாதிக்கு எதிரான போர், இஸ்லாத்துக்கு எதிரான போர்னு அறிவிச்சிட்டாரு அமெரிக்கா. மாஸ்டர் சொல்லிட்டாரு, எல்லாருமே நடைமுறைப்படுத்துவாங்க, வளரும் நாடுகள் ஏஜென்ட்ஸ் எல்லாரும் நடைமுறைப்படுத்திடுவாங்க. இதுதான் யதார்த்தம். அவங்க சொல்றதை இவங்க செய்வாங்க, அவ்வளவுதான். அவங்க அங்கிருந்து டைரக்ஷன் வரும் இவங்களுக்கு. இஸ்லாம் தீவிரவாதம் அமெரிக்கா பார்க்க சொல்லிச்சு, எல்லா நாடுகளும் தீவிரவாதம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. இவங்களும் அமெரிக்காவுடைய ஒரு கேம்பெயினுக்கு இரையா போனதான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. இஸ்லாம் தீவிரவாதம் அவன் சொல்றான், அது அப்படிதான் இந்தியாவும் பார்க்கணுமா என்ன? அவங்க சொல்லிட்டு அது கரெக்ட் ஆயிடுமா என்ன? அப்ப நம்ம சுயமா யோசிக்கணும், இஸ்லாம் தீவிரவாதமா, மார்க் அறிஞர்கள்லாம் தீவிரவாதிகளா? யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட மார்க் அறிஞர்களை அரெஸ்ட் பண்றாங்க தீவிரவாத செயல். என்ன, எதுக்கு தீவிரவாத செயல்? அரபிக் டீச்சர் ஜமீல் பாஷா மாதிரி அரபிக் டீச்சர் ஃபாலோ காலத்தா கொள்ள, இதுக்கு தீவிரவாதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது எடுத்ததுக்கு அரெஸ்டா? நல்லா பாரு, அவர் எந்த மளிகை வாங்குறாரு பாரு, அவர் யாரோட பேசுறாரு பாரு, அவர் யாரோட எல்லாம் போன் பேசுறீங்க, இதெல்லாம் ஒரு நடவடிக்கையா? யோசிச்சு பாருங்க. சோ இப்படிதான் இன்னைக்கு இருக்குது. சோ அப்போ இதுதான் இன்னைக்கு ஜனநாயகம். இன்னைக்கு ஜனநாயகத்துல இதுதான் நடைமுறையில இருக்குது. நம்மளால ஜனநாயகத்துல ஓட்டு போட்டு என்ன சாதிச்சிடும்? நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டாப் பண்ணிட்டோமா? வணக்கஸ்தலங்கள் இடிக்கப்படுறதை நிறுத்திட்டோமா என்ன ஓட்டு போடுறதுனால? அப்பாவி முஸ்லிம்கள் சிறைவாசிகள்ல இருந்து விடுவிச்சிட்டோமா என்ன ஓட்டு போடுறதுனால? திருப்பி சிறை பிடிக்கப்படுறதுல முஸ்லிம்கள் ஏதாவது தடுத்து நிறுத்த முடிஞ்சா என்ன ஜனநாயகத்தின் மூலியமாக? எதுவுமே பண்ண முடியலையே. அப்ப இன்ஃபேக்ட் வரலாற்றுல பாக்குறா, எவ்ரி டைம் இட் ஹஸ் பீன் ப்ரூவ் டு ஃபெயில்டு, தோல்வி அடைஞ்சுதான் முச்சம் முஸ்லிம்கள். அப்ப இதுதான் யதார்த்தம். அப்போ ஜனநாயகத்துல சிறுபான்மையினர் எப்பயுமே என்னது, இரையாக்கப்படுவாங்க. வாக்கு வங்கிக்காக நீங்க பயன்படுத்தப்படுவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. வாக்கு வங்கிக்காக மைனாரிட்டிஸ் தே ஆர் பிரே, இரையாகிறோம். வாக்கு வங்கி, ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக நம்ம இரையாகிறோம். நாங்க தான் சிறுபான்மையின பாதுகாவலர்கள் நின்றுவாங்க ஓட்டுக்காக. நம்மளும் அவங்க வாக்கு கேட்டுட்டு, அவங்களுடைய வாக்குறுதி கேட்டுட்டு நிறைவேற்றுவாங்கன்னு ஓட்டு போட்டுருவோம். ஸோ யோசிச்சு பாருங்க, இதுதான் யதார்த்தம். நீங்க மணிப்பூரோட விஷயம் எடுத்துக்கோங்க, அது குக்கி மேத்தியா இருக்கட்டும், இல்ல இந்தியாவோட சிறுபான்மை இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் சிறுபான்மை. ஜனநாயகம் சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய உரிமையும் அவங்க ஹக்கையும் அவங்க உயிர்களையும் பாதுகாப்பதில் தோல்வி அடைஞ்சிருச்சு. டெமோக்ரஸி ஹஸ் ஃபெயில்ட் டு ப்ரொடெக்ட் தி லைவ்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத், ஹிஸ்டரி பேஸ்ட் ட்ரூத் அதுக்கு இந்தியால. அது லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்தியாவா இருக்கட்டும், இல்ல கிரேட்டஸ்ட் டெமோக்ரஸி அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல பயனியர் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லக்கூடிய பிரான்ஸ், பிரிட்டனா இருக்கட்டும்,
எங்க வேணா நீங்க எடுத்துக்கோங்க, பர்மா எடுத்துக்கோங்க, ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க. மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மைத்துவம், ஜனநாயகம். பெரும்பான்மை தான் ஜனநாயகத்துல ஜெயிக்க முடியும்னா நேச்சுரலா மக்களை அவங்க பிரிப்பாங்க. பெரும்பான்மை வாக்கு வாங்கறதுக்காக சிறுபான்மையை வச்சுதான் ஓட்டு வாங்குவாங்க, சிறுபான்மையை எதிரியா காமிப்பாங்க, சிறுபான்மை மீதான வெறுப்பை தூண்டுவாங்க, அதன் மூலம் பெரும்பான்மை வாக்க வாங்கறதுக்கு முயற்சி செய்வாங்க, சிறுபான்மை நசுக்கப்படுவாங்க, கொல்லப்படுவாங்க. இதுதானே யதார்த்தமா பார்த்துக்கிட்டு வரும். அப்ப என்ன நன்மை நம்ம அடைஞ்சிட்டோம் இதனால? அப்ப இந்த தரூரான்னு சொல்லதுமே இங்க வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாதுன்றதான் யதார்த்தமா இருக்கு. நம்ம பாதுகாக்க முடியலையே, இதுதானே பிராக்டிக்கலா இருக்கு. சோ இப்ப அந்த அடிப்படையில சொல்லும்போது அடுத்து மூன்றாவது காரணம் மைனாரிட்டி ஃபிக் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. மக்காசிது ஷரியா, மசாலிஹ் அல் முர்சலா, இதை சொல்றாங்க மூன்றாவது காரணம். அதாவது சிறுபான்மையினருக்கான ஃபிக்கு, மக்காசிது ஷரியா. ஷரியா சில நோக்கத்தை எல்லாம் பாதுகாக்க சொல்லுது, பாதுகாக்கக்கூடிய அம்சத்தை நோக்கமா வச்சிருக்குது. மசாலிஹ் பலன்களை வந்து கொடுக்குது ஷரியா. மைனாரிட்டி ஃபிக்கு சிறுபான்மையினருக்குன்னு தனி ஃபிக் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஷரியா வந்து மனிதர்களுக்கானது. பெரும்பான்மை சிறுபான்மை இப்படிலாம் ஷரியா பிரிக்கல. ஷரியா ஹியூமன், ஷரியா இஸ் ஃபார் ஹியூமன், மேன்கைண்ட், மனிதர்களுக்கான சட்டம் ஷரியான்றது. பெரும்பான்மைக்கு இப்படி சிறுபான்மைக்கு இப்படி எல்லாம் கிடையாது. இதை பத்தி நான் தெளிவா இன்னொரு டாக்ல வந்து ஒரு பயான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறோம். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை வாட்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மைனாரிட்டி ஃபிக்னா என்ன, இது எப்போ வந்துச்சு, இதோடைய பாதிப்பு என்ன, இதோடைய டேஞ்சர் என்னன்றதான் நம்ம அதில் பேசியிருக்கிறோம். ஸோ அப்போ அது மாதிரிலாம் கிடையாது, மைனாரிட்டிக்கும் தனி ஃபிக்லாம் கிடையாது. ஷரியா அனைத்து மக்களுக்குமானது. சரியா? சோ மக்காசிது ஷரியா, மசாலில் முர்சலா, இது ரெண்டையும் நம்ம கிளப் பண்ணி பார்ப்போம். ஷரியான்றது சில நோக்கத்தை பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. உயிரை பாதுகாக்கும், நம்முடைய வெல்த் மால் சொத்தை பாதுகாக்கும், அறிவை பாதுகாக்கும், கண்ணியத்தை பாதுகாக்கும். இது மாதிரிலாம் பாதுகாக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கும். இது வந்து அடிப்படை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அடிப்படையா வச்சு ஒரு செயலை செய்ய மாட்டோம். ரேதர் மக்காசிது ஷரியான்றது என்னன்னா, ஷரியாவை நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னா, மொத்த ஷரியத்தை நடைமுறைப்படுத்தின பிறகு அதோட ரிசல்ட்டா நீங்க என்ன பார்ப்பீங்க? இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் ரிசல்ட்டா கிடைக்கும். ஷரியத்தை நடைமுறைப்படுத்தின பிறகு நீங்க என்ன செய்யணும்? ரிசல்ட்டா அப்சர்வ் பண்ண முடியும். இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும், மனிதர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும், மனிதனுடைய அறிவு பாதுகாக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கும்ன்றத ரிசல்ட்டா பார்க்கலாம். இத முன்னாடி வச்சுட்டு ஷரியத்தை அப்ளை பண்ணணுமா கூடாதான்றதுக்கு இது அடிப்படையா எடுக்கக்கூடாது. ஷரியத்தை அப்ளை பண்ண பிறகு அதோட ரிசல்ட்டா இது கிடைக்கும்னு அர்த்தம். அதுதான் அதோட யதார்த்தம். யோசிச்சு பாருங்க. அதேதான் மசாலிஹ், பெனிஃபிட். இதெல்லாம் மசாலிஹ் கிடைக்கும்னா பெனிஃபிட்டுக்காக ஷரியத்தை பண்ணணுமா கூடாதான்றல, பலன் கிடைக்குதா தீமை கிடைக்குதா இதை வச்சு ஷரியத்தை பண்ணணுமா கூடாதான்னு இல்ல. யோசிச்சு பாருங்க. வஅஸா அன் தக்ரஉ ஷைஅன் வஹுவ கைர் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருன் லக்கும். நீங்க ஒன்னு விரும்புவீங்க ஆனா அது உங்களுக்கு தீமையா இருக்கும், நீங்க ஒன்னு வெறுப்பீங்க ஆனா அது உங்களுக்கு நன்மையா இருக்கும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்முடைய வெறுப்பு பலன் தீமையை வச்சு செய்யணுமா கூடாதான் டிசைட் பண்ண மாட்டோம். ஷரியத்தை செஞ்சிருவோம், அதோடைய ரிசல்ட் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், பாதுகாக்கப்படும், பாதுகாப்பை நம்ம அடைவோம்னு அர்த்தம். இதை முன்னாடி வச்சுட்டு அதை வச்சு நம்ம செயல்பட தீர்மானிக்குமான டிசிஷனுக்கு இதை அடிப்படையா வச்சிடக்கூடாது. ஷரியத்து தான் அடிப்படை, அதை நடைமுறைப்படுத்தின பிறகு இது ரிசல்ட்டா கிடைக்கும்ன்றதான் யதார்த்தம். யோசிச்சு பாருங்க. அனைத்து முஸ்லிம்களும் ஜனநாயகத்துல பங்கு கொள்ளாம அதுல இருந்து விலகி நின்றா இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் போது எவ்வளவு நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதோடைய நன்மையே வேறு. இன்னைக்கு முஸ்லிம்கள் இது ஹராம்னே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஜனநாயகத்துல போய் இஸ்லாத்துக்குன்னு தன்னிச்சையான ஒரு ஆட்சி அமைப்பு முறை இருக்கு, இஸ்லாம் ஒரு தன்னிச்சையான ஒரு சித்தாந்தம், இஸ்லாம் தன்னிச்சையான ஒரு தீர்வை கொண்ட மார்க்கம், இதை பேசுறதே இல்லை. ஜனநாயகத்தை பாதுகாப்போம், மதச்சார்பின்மையை பாதுகாப்போம். எத்தனை முஸ்லிம்கள் இன்னைக்கு மதச்சார்பின்மைவாதிகளாக இருக்கிறாங்க, எத்தனை முஸ்லிம்கள் ஜனநாயகவாதிகளாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்துக்கு அது முரணே தெரியாமே இருக்கிறாங்க. சோ இப்போ இது நீங்க ஷரியத்தை நடைமுறைப்படுத்துங்க. இப்போ ஜனநாயகம் ஹராம், மதச்சார்பின்மை இஸ்லாத்துக்கு முரணான கொள்கை, இஸ்லாம் தன்னிச்சையான ஒரு சித்தாந்தம், ஒரு மார்க்கம், அதை நம்ம பிரச்சாரம் பண்ணியிருந்தா முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். இஸ்லாம் எப்படி தீர்வு இல்ல, நம்பிக்கை ரீதியா அவங்க ஏற்றுக்கொள்ளனாலும் இஸ்லாத்தை தீர்வாக சித்தாந்தமாக ஏற்றுப்பாங்களே. இஸ்லாம தீர்வா நீங்க நம்ம பிரசன்ட் பண்ணியிருந்தோம்னா, we Muslims have failed to present Islam as a complete way of life. We Muslims have failed to present Islam as an alternative ideology. முஸ்லிம்கள் நம்ம தோத்து போயிட்டோம் இஸ்லாம மாற்று சித்தாந்தமாக மாற்று தீர்வாக எடுத்து வைக்கிறதுக்கு. நம்மளும் ஜனநாயகம் மதச்சார்பின்மை பேசிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. சோ அப்ப இதுவுமே அடிப்படை கிடையாது. அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட ஸ்டோரியை சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்றாங்க, இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அந்த சூறால தான் வருது, சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்றாங்க. அவங்க வந்து ஆட்சியாளர்கள் எல்லாம் பங்கெடுக்கல. யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்களே, இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்து, என்ன வந்து இந்த வேளாண் இந்த அக்ரிகல்ச்சர் இதுக்கு வந்து நியமனம் செய்யுங்கன்னு சொல்லும்போது அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக ரீதியான விஷயம். நிர்வாகத்துக்கும் ஆட்சிக்கும் வேறுபாடு இருக்கு. ஆட்சி வேற, நிர்வாகம் வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற. இங்கேயே நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் வந்து ஒரு கவர்மெண்ட் துறையில வேலை செய்யறது யாரும் ஹராம் சொல்லல இல்லையா? கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறது ஹராம் யாரும் சொல்லல, கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறது யாரும் ஹராம் சொல்லல, கவர்மெண்ட் ரயில்வேல வேலை செய்யறது யாரும் ஹராம் சொல்லல. ஆனா எம்எல்ஏ எம்பி ஆகிறது எப்படி? நீங்க போய் சட்டம் இயற்றுறீங்க பார்லிமெண்ட்ல உட்காந்து, எப்படி அது ஹலால் ஆகும்?
அல்லாவே சட்டமிட்டு அதிகாரம் தனக்குன்னு சொல்லும் போது சட்டமிட்டு அதிகாரம் எனக்குன்னு சொல்லி உட்கார்ற இடம் பார்லிமெண்ட். ஜனநாயக ஆட்சி முறையில எப்படி இது எப்படி ஒப்பிட முடியும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல சட்டமிட்டு அதிகாரம் அல்லாஹ், சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல குஃப்ரு சட்டத்தின்படி ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட்ல போய் வேலை செஞ்சாங்கன்னு சொல்றது சரியானது ஆகுமா? அவங்க மேல சொல்ல அவதூறாவாது? யோசிச்சு பாருங்க. சோ அவங்க குஃப்ரு அரசாங்கத்துலாம் வேலை செய்யல, அது நிர்வாகத்துல வேலை செஞ்சாங்க. அது பஞ்சம் வரக்கூடிய காலத்துல எப்படி அதை மேலாண்மை செய்யணும், எப்படி விநியோகம் செய்யணும் அந்த 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 விவசாய பொருட்கள்ன்றது நிர்வாகம் சம்பந்தமானது. அதுக்கும் ரூலிங், ஆட்சி அதிகாரம், ஆட்சித்துறை, சட்டம் இயற்றக்கூடிய துறை, அதுக்கும் வேறுபாடு. ரூலிங்க்கும் ஹுக்கும்க்கும் இராதாக்கும் வேறுபாடு இருக்கு. ரூலிங்க்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேறுபாடு இருக்கு. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம அவதூறு சொல்றது. நபிமார்கள் எல்லாருமே மாசும், தவறு செய்யாதவர்கள். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, ஃபார் தி சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் அதை அவங்க செஞ்சிருந்தா கூட, அவங்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டதா இருந்து அதை செஞ்சிருந்தா கூட, ஷரா மின் கப்லினா லைஸ ஷரா லனா, நமக்கு முந்தைய நபிமார்களுடைய ஷரியத் நமக்கு ஷரியத் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் டைம்ல சஜ்தா செய்யறது அனுமதியா இருந்துச்சு. சஜ்தா செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. மனிதர்கள் சஜ்தா செஞ்சாங்கல்ல, நம்ம சஜ்தா செய்யலாமா? பாப்பா அம்மாக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்க்கு மட்டும் தான் சஜ்தா செய்யணும், நமக்கான ஷரியா. மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உமர் ரலியல்லாஹு கையில தோரா வச்சு படிக்கிறப்ப என்ன சொன்னாங்க? வலவ் கான மூசா ஹய்யன், மூசா இப்போ உயிரோட இருந்தாலும் அலைஹிஸ்ஸலாம் என்னை தான் பின்பற்றணும்னு சொன்னாங்க. நமக்கான ஷரியத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததுதான். குர்ஆன் சொன்னதான் நமக்கான ஷரியத். முந்தைய நபிமார்களுடைய வரலாற்று படிப்பினைகளை தான் நம்ம எடுப்போமே தவிர ஷரியத்தை எடுக்க மாட்டோம், சட்டத்தை எடுக்க மாட்டோம். சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்ம எடுப்போம். அப்ப அவங்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருந்தா கூட அதை ஆதாரமாவே காட்ட முடியாதே. அந்த ஷரியத் நமக்கு இல்லையே. நமக்கான ஷரியத் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன் ஃபாசிகுன் காஃபிருன். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றானே, அல்லாஹ் இறக்கி வைத்த வேதப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ காஃபிர், ஸாலிம், ஃபாசிக்குன்னு சொல்றானே, அநியாயக்காரர், பாவிகள், காஃபிர்கள்னு சொல்றானே. அப்ப இஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஜனநாயகம் ஏன் ஹராம்னு சொல்லிட்டு, இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில இது எதுவுமே அப்ளை ஆகாது. அப்ப லெசர் ஆஃப் டூ ஈவில்ஸும் அப்ளை ஆகாது, குறைந்த தீமையே எடுக்க முடியாது. மூன்றாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு, வாக்கு செலுத்தாத ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப அது இருக்கும்போது இந்த இரண்டுல குறைந்த தீமை, குறைந்த ஹராம், இந்த ஆப்ஷனே இங்க அப்ளை பண்ண முடியாது. அகஃபத் தராரே இங்க அப்ளை ஆகாது, தரூராவும் அப்ளை ஆகாது, நெசசிட்டி நிர்பந்தமும் அப்ளை ஆகாது. இது நிர்பந்தமும் கிடையாது. ரெண்டாவது, நீங்க எடுக்கிறது எதுக்காக அதை எடுத்தீங்களோ அது சால்வ் ஆகணும். ஓட்டு போடுறதுல எந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு சொல்லுங்க? நிர்பந்தமும் இங்க அப்ளை ஆகாது. மைனாரிட்டி ஃபிக்ஸ், சிறுபான்மையினருக்கான சட்டம், மக்காசிது ஷரியா, மசாலைல் முர்சலா, இது எல்லாம் இஸ்லாத்தை அப்ளை பண்ண, ஷரியத்தை அப்ளை பண்ண பிறகு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுது. இந்த நோக்கங்கள்லாம், இந்த பாதுகாப்புன்ற நோக்கம் அப்பதான் கிடைக்கும்னு சொல்லுது. இதை வச்சுட்டு ஷரியத்தை தீர்மானிக்க கூடாது. ஷரியத்தை அப்ளை பண்ண பிறகு இந்த ரிசல்ட்டா கிடைக்கும் தான் சொல்றோம். அப்ப இதுவும் இன்வாலிட், இதை அப்ளை பண்ண முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரியும் இன்வாலிட், அப்ளை பண்ண முடியாது. சோ அப்ப கடைசியா அப்ப இதெல்லாம் தவறா இருக்கும்போது ஏன் இதெல்லாம் அப்ளை பண்றாங்க? அடிப்படை காரணம் இதுதான், முக்கியமான அம்சம். ஏன் அப்ப அப்ளை பண்றாங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட், கால சூழல். இன்னைக்கு மதச்சார்பின்மை ஜனநாயகத்தின் கீழே நம்ம பல வருடங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஹிலாஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் வீழ்த்தப்பட்டு 100 வருடங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. சரியா? ஹிஜ்ரி ஆண்டில் 103 ஆண்டு ஆயிடுச்சு. ஹிஜ்ரி 1342 உடைக்கப்பட்டுச்சு ஹிலாஃபான்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய தலைமைத்துவம், கடைசி தலைமைத்துவம் உஸ்மானியா ஹிலாஃபா. இன்னைக்கு ஹிஜ்ரி 1445 இருக்கிறோம். 103 ஹிஜ்ரி ஆண்டு ஆயிடுச்சு. கிரிகோரியன் ஆங்கில ஆண்டு படி 1924 ஹிலாஃபா வீழ்த்தப்பட்டுச்சு. இன்னைக்கு 2024 உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம 100 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்போ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நம்ம ஜனநாயக மதச்சார்பின்மை கீழே வாழ்ந்துட்டோம். அதுலதான் பிறந்தோம், அதுலதான் வளர்றோம், அதுலதான் தாக்கப்படுறோம். அந்த தாக்கத்துலதான் நம்ம உட்கொள்ளப்படுறோம். அப்போ இன்னைக்கு அவங்க எந்த அடிப்படையில சட்டம் ஏற்றாங்க? மதச்சார்பின்மை அல்லாவே ஓர வச்சுட்டாங்க, தீன ஓர வச்சுட்டாங்க. மதத்தை தூக்கி ஓரம் வச்சிரு, மதச்சார்பின்மை மதத்தை தள்ளி வச்சிரு, தனி நபரோட சுருக்கிடு. அரசாங்கம், சமூக அமைப்பு, சமூகம் சார்ந்த சட்டங்கள், பாலிடிக்ஸ், அரசியலா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், சமூக விவகாரங்களா இருக்கட்டும், இதுல மதம் தலையிடக்கூடாதுன்றதுதான் மதச்சார்பின்மை. மதம் சார்பின்மை, மதம் சாரக்கூடாது சமூகத்துல, மதம் சாரக்கூடாது அரசியல்ல, மதம் சாரக்கூடாது அரசாங்கத்துல. அப்ப எதை வச்சு சட்டம் எடுப்பாங்க? மதத்துல இருந்து எடுக்கக்கூடாது. அப்ப எதை வச்சு எடுப்பாங்க? அவங்க மனித அறிவுல இருந்து எடுப்பாங்க, சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுப்பாங்க, எது நன்மை எது தீமை என்ற அடிப்படையில் எடுப்பாங்க, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ல இருந்து எடுப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், எது நன்மை எது தீமை, இது எடுத்தா தீமையா, இது எடுத்தா ஏதாவது கொஞ்சம் பலன் கிடைக்குதா, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்லி காட்டுறான்? வ அஸா அன் தக்ரஹு ஷையன் வ ஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷையன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒன்னு நன்மை நினைப்பீங்க ஆனா தீமையா இருக்கும், நீங்க ஒன்னு தீங்கு நினைப்பீங்க ஆனா நன்மை இருக்கும்ன்றான் அல்லாஹ். அப்ப நம்ம மனித அறிவுல தோன்றதுலாம் நன்மை தீமை கிடையாது. ஹைர் ஷர் அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் சொன்னது ஹைர், அல்லாஹ் தடுத்தது ஷர். அப்படிதான் எடுக்கணும். அல்லாஹ் சொன்னதுதான் ஹைர், அல்லாஹ் எதை ஷர்ன்னு சொன்னா அதுதான் ஷர். நம்ம மனித அறிவுல நம்மளோட ஹியூமன் கால்குலேஷன் எரர் ஆகும். வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன், பெரும்பான்மை மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா இங்க பெரும்பான்மை தான் சட்டமே ஜனநாயகத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு. அப்போ நம்ம எந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு இருக்கணும்? அப்ப இதெல்லாம் நம்ம ஹராம் அப்படின்னு சொன்னா ஹேண்ட்ஸ் ஆர் டைட், ஹராம். அப்ப எதுவுமே செய்யக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது, ஹராம். அப்ப என்னதான் செய்யறது? என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்யறது? அடிப்படை கடமைகள் இருக்கு. அழைப்பு பணி செய்யணும். எந்த அழைப்பு பணி? யோசிச்சு பாருங்க. ஜனநாயகம் ஹராம், ஓகே. ஜனநாயகத்தோட தோல்வியை தோல் உரிச்சு காட்டணும்.
ஜனநாயகம் எப்படி தோல்வி அடைந்த ஒரு ஆட்சி அமைப்பு முறை. ஜனநாயகத்துல மக்களுடைய விவகாரங்களை கவனிப்பதற்கு தோல்வி அடைந்த ஆட்சி அமைப்பு முறைன்னு சொல்லணும். குறிப்பா சிறுபான்மையின மக்களுடைய விவகாரங்களை கவனிப்பதில் ஜனநாயகம் தோத்துருச்சுன்னு சொல்லணும். மெஜாரிட்டி இன் டெமோக்ரஸினா மைனாரிட்டிஸ் ஆர் அப்ரஸ்டு. இத்தனை ஆண்டு காலம் 70, 60, 75 ஆண்டு காலம் சாட்சி இந்தியால அதுக்கு. சிறுபான்மை மக்கள் கொல்லப்படுறது, சிறுபான்மை மக்களுடைய வணக்கஸ்தலங்கள் இடிக்கப்படுறது, சிறுபான்மை மக்கள் உரிமைகள் மறுக்கப்படுறது, சிறுபான்மை மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுறது. பெரும்பான்மை ஜனநாயகத்துல இதெல்லாம் யதார்த்தம். அமெரிக்கால என்ன கருப்பு வெள்ளை, அமெரிக்கால கருப்பு வெள்ளை, இங்க ஹிந்து முஸ்லிம், ஹிந்து கிறிஸ்டின், அவ்வளவுதான் வேறுபாடு. இங்க மதம்னா அங்க நிறம், அவ்வளவுதான். ஒயிட் மெஜாரிட்டி வர்சஸ் பிளாக் மைனாரிட்டி, ஹிந்து மெஜாரிட்டி வர்சஸ் முஸ்லிம் மைனாரிட்டி, அதுதானே மாறிச்சு, வேற என்ன மாறிச்சு? டெமோக்ரஸி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மைனாரிட்டிஸ் ஆர் அப்ரஸ்டு தான் யதார்த்தம். அப்ப ஜனநாயகத்தோட தோல்வியை நம்ம தோல் உரிச்சு காட்டணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் செக்குலரிசத்தோட தோல்வியை தோல் உரிச்சு காட்டணும். அப்போ இஸ்லாம் எப்படி ஒரு மாற்று சித்தாந்தம், இஸ்லாம் எப்படி வறுமையை ஒழிக்கும், இஸ்லாம் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இஸ்லாமிய ஆட்சி கோட்பாடு என்ன, இஸ்லாத்துக்குன்னு தன்னிச்சையான ஒரு ஆட்சி கோட்பாடு இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு தன்னிச்சையான ஒரு பொருளாதார கொள்கை இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு தன்னிச்சையான நீதிமன்ற நீதித்துறை சார்ந்த சட்டங்கள் இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு தன்னிச்சையான தண்டனை சட்டங்கள் இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு தன்னிச்சையான ஆண் பெண் உறவு முறைகள் சார்ந்த சட்டங்கள் இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு தன்னிச்சையான கல்வி கொள்கை இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு தன்னிச்சையான வெளியுறவு கொள்கை இருக்கு. அப்போ அப்படின்னு நமக்கு பேச தெரியணும். இஸ்லாம் ஒரு மாற்று தீர்வு, பிரச்சனைகளுக்கான தீர்வு இஸ்லாம். அப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன, நம்மளுடைய அடையாளம் என்ன? நம்மளுடைய அடையாளம் மதச்சார்பின்மைவாதிகளோ ஜனநாயகவாதிகளோ தேசியவாதிகளோ கிடையாது. முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாம் தான் நம்ம ஐடென்டிட்டி, இஸ்லாமிய சித்தாந்தம் தான் நம்மளுடைய மார்க்கம். அப்போ அந்த மார்க்கத்தை நம்ம எடுத்து வைக்கணும், அதை அழைப்பு பண்ணி செய்யணும். ஸோ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்குன்னா, பிரசாத் கிஷோர் சொல்றாரு, அரசியல் விமர்சகர் சொல்றாரு, முஸ்லிம்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க உங்க இஸ்லாமை ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. யாரு? ஒரு நான் முஸ்லீம் சொல்றாரு. நீங்க ராகுல் வந்தா உங்களை பாதுகாத்துருவாரு, மம்தா வந்தா பாதுகாத்துருவாங்கலாம் கிடையாது. உங்களுக்கு பாதுகாக்க உங்களுடைய குரான்ல தான் இருக்கு. நீங்க உங்க இஸ்லாத்தை பின்பற்றுங்க. இவங்கள்ட்ட வந்தா பாதுகாப்பு கிடைச்சிடும், அவங்கள்ட்ட போனா பாதுகாப்பு கிடைச்சிடும்லாம் இல்ல. உங்களுக்கு இதெல்லாம் பாதுகாப்பு கிடைக்காது, நீங்க உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு அவரு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அப்ப இஸ்லாம் ஒரு மாற்று சித்தாந்தம், இஸ்லாம்ல தான் தீர்வு இருக்கு. முஸ்லிம்களுக்கு மட்டும் இஸ்லாம் பாதுகாப்பு இல்லை, அனைத்து மக்களுக்கும் நீதமான செழிப்பான பாதுகாப்பான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய தகுதி அடைந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான்றதா முஸ்லிம்கள் நம்பிக்கையாக இருக்கணும். அப்படிதான் நம்ம அழைப்பு பண்ணி செய்யணும். அதுதான் நம்முடைய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இன்னைக்கு மீடியா இருக்கு, நம்ம மஸ்ஜிது கூட ஜும்மா ஹுத்துபாக்கள் நமக்கு இருக்குது, மஸ்ஜிது கூட வாராந்திர சொற்பொழிவுகள் இருக்கு, இன்னைக்கு மீடியா இருக்குது, துண்டு பிரசுரங்கள் வெளியிடலாம். இப்படி பல ஸ்டைல்ஸ் அண்ட் மீன்ஸ்ல நம்ம இஸ்லாத்தை சித்தாந்தமாக, மார்க்கமாக, சமூக பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தீர்வை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக, தீர்வை சொல்லக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். ஸோ அப்ப இதுதான் நம்ம செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? இதுதான் செய்யணும். அப்போ மதச்சார்புமே ஜனநாயகமும் ஒரு தோல்வி அடைந்த சித்தாந்தம். இஸ்லாம் அதுக்கு மாற்று தீர்வு வச்சிருக்கு, இஸ்லாத்துக்குன்னு தீர்வு இருக்கு. வரலாற்றுல 1300 வருஷம் அது நடைமுறைப்படுத்திய வரலாறு இருக்கு. அங்க யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், அனைத்து மதத்தவர்களும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க. நீதத்தை பறைசாற்று இருக்கு 1300 வருஷம் அதுக்கு சாட்சி அப்படின்றத நம்ம வரலாறுல இருந்து எடுத்து பேச தெரியணும். குர்ஆன் சுன்னால இருந்து ஆதாரங்களோட இஸ்லாம ஒரு நிதாமா, ஒரு சிஸ்டமா, ஒரு வே ஆஃப் லைஃபா, ஒரு தீனா, ஒரு ஐடியாலஜியா நம்ம பிரசன்ட் பண்ண தெரியணும். இஸ்லாம மதமா பிரசன்ட் பண்றதை நிறுத்திட்டு இஸ்லாம மார்க்கமாக நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ அப்ப அந்த அடிப்படையில நம்ம சொல்லும் போது வி ஹேவ் எ பெட்டர் சிஸ்டம்ன்றதான் நம்மளோட அவுட்லைன் தீமா இதுல இருந்து நம்ம இருக்கணும். லாஸ்டா நான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவுல சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னா குன்னா அதல்ல கௌம், நாங்க ஒரு டீக்ரேடட் சொசைட்டி, ஒரு கீழ் நோக்கிய என்ன சொல்றது, ஒரு டீக்ரேடட், ஒரு தோல்வி அடைந்த ஒரு தோல்வி அடைந்த ஒரு ரொம்ப அகல பாதாளத்துக்கு போன, சரியா, ரொம்ப ஒரு கீழ் நோக்கிய நிலையில நாங்க இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாங்க இருந்தோம். இன்னா குன்னா அதல்ல கோமன், நாங்க ஜாஹிலியால இருந்தோம். கோமன் ஜாஹிலியா கோமா நாங்க இருந்தோம். அஸ்ஸன் அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் எங்களை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான்னு சொல்றாங்க. இஸ்லாத்தை கொண்டு எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா. இந்த இஸ்லாத்தை என்னைக்கு நம்ம விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துல கண்ணியத்தையோ பாதுகாப்பையோ தீர்வையோ நாடுறோம்னா அல்லாஹ் நம்மளை அழிச்சிருவான் அப்படின்னு உமர் பின் கத்தாப் சொல்றாங்க. ஸோ அப்ப அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு அவுட்லைனான தீம். அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு இஸ்லாம் தான் சரியான தீர்வு, மனித சமூகத்திற்கு இஸ்லாம் தான் தீர்வு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல இப்ராஹிம்ல சொல்ல மாதிரி, அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக் லிதுக்ரிஜன் நாஸ் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா ஸிராத்தின் அஸீஸின் ஹமீத். அலிஃப் லாம் ரா, உங்களுக்கு இந்த வேதத்தை நாம இறக்கியிருக்கோம். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக், நபியே உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கியிருக்கோம். எதுக்கு? லிதுக்ரிஜன் நாஸ், மனித சமூகத்தை மீட்டெடுக்கணும். முஸ்லிம்களுக்கு மட்டும் இஸ்லாம் மார்க்கம் இல்ல, மனித சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக அல்லாஹ் இந்த தூதர் அனுப்பிச்சான்னு சொல்றான். ஒமா அர்சல்னக இல்ல ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அனைத்து மனித குலத்திற்கும், ஆலமீன்களுக்கும்,
அனைத்து உலகத்திற்கும், உலகத்தார் அனைவருக்கும் அருட்படையாக இந்த தூதரை நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றான். அப்ப இந்த மனித சமூகத்தை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் மீட்டு வரதுக்காக தான் இந்த நபி அல்லாஹ் அனுப்பிச்சேன்னு சொல்றான். அப்ப அந்த பொறுப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலேயே சிறந்த சமூகம் அல்லாஹ் சொல்றானே. தஅமுரூன பில் மஅரூஃப தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ், அனைத்து நன்மைகளையும் ஏவி அனைத்து தீமைகளையும் நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்றீங்களே. அப்ப இன்னைக்கு இருக்கிற தீமை என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவம் தான் இன்னைக்கு தாகூத். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சித்தாந்தம், இந்த மதச்சார்பின்மை கொள்கை, இந்த ஜனநாயக ஆட்சி அமைப்பு முறை, தேசியவாத சிந்தனை, ஃபெமினிச சிந்தனை, இதெல்லாம் தாகூத், இதெல்லாம் தீமைகள். இந்த தீமையை யார் தடுக்க போறா? யார் அதற்கான நன்மை மாற்றுத்திருவு இஸ்லாம்னு யார் பிரச்சாரம் பண்ண போறா? முஸ்லிம்கள் நம்ம பண்ணலாம், அவர் யார் பண்ணுவா? சோ அப்படிப்பட்ட இஸ்லாத்தை தீர்வாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய, அழைப்பு பணி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க, நம்ம இன்ஷால்லாஹ் அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.